எனக்கு என்னோட ஹேருக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்த ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் தாங்க இது. ஜெட்டமான்சியும் வெட்டி வேரும் சேர்த்து செஞ்ச ஒரு ஹேர் ஆயில். சூப்பரான ஹேர் ஆயில் இது. ஒரு அந்த பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாத ஹேர் ஆயில் தான். எனக்கு ஆஃப்டர் டெலிவரி எனக்கு வந்துட்டு ரொம்பவே முடி கொட்டுறது, முடி அந்த தலையில் இச்சிங்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு. என்னடா பண்ணுறது சொல்லிட்டு நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஹேர் ஆயில் எனக்கு பெஸ்ட்டுன்னு பட்டுச்சுங்க. ஜெட்டமான்சியும் வெட்டு வேரும் சேர்த்து செஞ்ச ஒரு ஹேர் ஆயில் தான். சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலு. நல்ல ரிசல்ட்டும் எனக்கு கொடுத்துச்சுங்க. அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த வெட்டி வேரை பார்க்குறேன். இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதை ஃபீல் பண்ணலை, எப்படி இருக்கும், அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். வெட்டி வேரும் பின்ன ஜெட்டமான்சியும் ரெண்டுமே நான் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எனக்கு வெட்டி வேரை பார்க்குறப்போ அந்த ஸ்மெல்லால் தான் நான் கண்டுபிடிச்சேன், இப்படி தான் வெட்டி வேர் இருக்கும், இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வேறு புல் அந்த மாதிரில வேர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது வெட்டி வேர். அந்த கீழே இதுவும் கூட அந்த அப்படியே இருந்துச்சு. ஓகே, பின்ன ஸ்மெல் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதுதான் வெட்டி வேர். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரியாது அவ்வளோ. சரி, இதுதான் வெட்டி வேருன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பின்ன ஜெட்டமான்சி வேரும் அப்படி தான். அதுக்குள்ளே எடுக்கிறப்போ குப்பையெல்லாம் நிறைய இருந்துச்சு. என்னடா நமக்கு ஏதாவது தப்பாக கொடுத்துட்டாங்களோ எதுமோ ஆன்லைனில். அப்போ ஆன்லைனில் சில தடவை நம்ம என்னமோ ஆர்டர் பண்ணால் நமக்கு ஏதோ வேறு திங்ஸ் தான் வரும், வேறு பொருள் தான் வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்களான்னு நினச்சி அப்புறமா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி எல்லாம் பார்க்குறப்போ ஓகே இதுதான் இது ஜெட்டமான்சி வேருன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அது ரெண்டுமே நல்லா எப்படி நான் யூஸ் பண்ணேன்னா, கொக்கோனட் ஆயில் கூட ஜெட்டமான்சி வேரும் வெட்டி வேறு போட்டு ஒரு 3 days வெயிலில் வச்சுட்டேன். பின்ன நான் கம்மி குவான்டிட்டி தான் எடுத்துக்கிட்டேன். கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா அதிகமாக நம்ம போட்டு நம்ம இருக்கிற முடியும் போயிடுச்சுன்னு என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் பயந்துட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். சில பேருக்கு கொக்கோனட் ஆயில் ஆகாது, தேங்காய் எண்ணெய் சில பேருக்கு ஆகவே ஆகாது, சில பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நான் பயந்து எனக்கும் தேங்காய் எண்ணெய் அட்ஜஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட் டைமே எனக்கு தேங்காய் எண்ணெய் அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிசல்ட் ஹேரில் எனக்கு கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு வேறு எண்ணெய் தான், வேறு ஒரு ஆயில் தான் நான் போட்டுட்டு இருந்த முடிக்கு. எனக்கு லாங் ஹேர் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஹேர் கேர் பண்ண முடியல சொல்லிட்டு நான் ஷார்ட் ஹேர் பண்ணிக்கிட்டேன். ஷார்ட் ஹேர் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு என்னமோ அவ்வளோ எனக்கு ஹேர் கேர் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அப்புறமா பேபிக்கு 1 year ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம மறுபடியும் அந்த லாங் ஹேர் வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தோன்றப்ப நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி வெட்டி வேரும் ஜெட்டமான்சி வேரும் பின்ன வேம்பாலா பட்டை இது 3 நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஹேர் கேருக்கு. வேம்பாலா பட்டையை நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. பட் இந்த ஜெட்டமான்சியும் வெட்டி வேரும் நான் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் இல்லை 4 டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தலைக்கு. ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, அது போட்டதுக்கப்புறம் எனக்கு இச்சிங் கம்மியாச்சு தலையில், அந்த டேண்ட்ரஃப் கம்மியாச்சு, ஏர் ஃபால் கம்மியாச்சு, பின்ன ஸ்மூத்னிங் வந்துச்சு. முடி நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த ஷாம்பூ போட்டு நம்ம குளிக்கிறப்பவே நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஏர் ஃபாலும் கம்மியாக இருக்குது. இப்போ எனக்கு அந்த ஹிச்சிங்கு ஃபஸ்ட்டு நான் என்னத்தையும் எனக்கு கம்மியாகணும்னு நினச்சேன்னா இச்சிங், அந்த டேண்ட்ரஃபால் ரொம்ப இச்சிங், என்னமோ பேன் கடிக்கிற மாதிரியே இருக்கும் தலையிலலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு அதெல்லாம் சூப்பராக கம்மியாக இருக்குது, முடியும் சூப்பராக இருக்குது. நீங்களும் யாராவது ட்ரை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கம்மி குவான்டிட்டி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த என்ன அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. யாருக்காவது லாங் ஹேர் வளர்க்கணும், இல்லை இருக்கிற ஹேரு நமக்கு நல்லா கருகருன்னு வச்சுக்கணுன்னா இந்த ஹேர் ஆயிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் யாரே யூஸ் பண்ணுறதா இருந்தோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்மி குவான்டிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா அது நமக்கு அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா அப்புறமா அதே எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.